பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உயிருள்ளவரை உஷா இந்த படம் ரீரிலீஸ்க்கு வந்திருக்குது. இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா விஜய் நடித்த படம், அஜித் நடித்த படம், ரஜினியுடைய படையப்பா திரைப்படம், இது மாதிரியான ரீரிலீஸுக்கான படங்கள் வர்றதுக்கு ஒரு வரவேற்பு தன்மை இருக்கும். டி ராஜேந்தரின் உயிருள்ளவரை உஷா படம் இப்போ அதுவும் குறிப்பாக அந்த காதலர் தினத்தை ஒட்டி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினோட கனெக்ட் ஆகும், இல்லை அந்த காலகட்டத்து மக்களையே மீண்டும் வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? அதுக்கு இல்லை, எப்பொழுதுமே ஒரு கலை வடிவம் என்பது எப்பொழுதுமே சொல்லுவாங்க, லைலாவின் குதிரைக்கு வயசாவதே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மோனலிசாவினுடைய ஓவியம் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே அந்த புன்னகையும் அந்த இளமையும் ததும்பும் ஓவியமாகவே அது இருக்கும். நீங்கள் இப்போ சில்க் சுமிதா உயிரோடு இருந்திருந்தால் 60 வயதை கடந்திருப்பார் இப்போது. அப்போ ஆனால் நம்ம மனதில் சில்க் ஸ்மிதானாலே ஒரு இளமை ததும்பக்கூடிய ஒரு வசீகரம், ஒரு கவர்ச்சி, ஒரு காந்த கண்ணழகி, அப்படி தான் நம்ம மனசில் ஆள் மனதில் பதியும். அப்போ நம்ம ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு கலைப்படைப்பாக இருந்தாலும் உயிருள்ளவரை உஷா என்பது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம். ஒருதலை ராகத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அவருடைய வீரியம் பெருசாக கிளம்பி வந்தப்போ எடுக்கப்பட்ட படங்களில் முக்கியமான படம் உயிருள்ளவரை உஷா. அது அந்த கதை இருக்கு இல்லையா, அது ஒரு காதல் சார்ந்த ஒரு கதை அப்படின்னு வருகிற போது, இப்போ இது February 14th அப்படிங்கிற இந்த காதலர் தினத்தை மையமாக வைத்து தான் சூர்யா நடித்த திரிஷாவிற்கு முதல் திரைப்படமாக வந்த மௌனம் பேசியது படம், அதே மாதிரி உயிருள்ளவரை உஷா அப்படின்னு 2 படங்கள் களத்தில் இறக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் இப்போ சமீபமாக வரக்கூடிய பாடல்கள், திரை இசை பாடல்கள், சினிமா பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான இறைச்சலாக இருக்குது, சப்தமாக தான் இருக்கே தவிர சங்கதி இல்லை, அதில் நுட்பம் இல்லை, கலை நுணுக்கம் இல்லை, மனசுக்கு இதமாக இல்லை அந்த பாட்டு கேட்குறதுக்கு அப்படிங்கிற அதிருப்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, 80s இளையராஜா சாங்கை தானே கேட்குறாங்க. அதுக்கும் முந்தின வயதுடையவர்கள் என்ன செய்கிறாங்க, எம்எஸ் விஸ்வநாதனுடைய சாங்கை கேட்குறாங்கல்ல, மெல்லிசை மன்னருடைய பாடல் கேட்குறாங்கல்ல. அப்போ நிகழ்காலத்தின் மீது அதிருப்தி உருகிறவர்களுக்கு திரும்பி போவதற்கு ஒரு கடந்த காலம் இருக்கிறதுல, கடந்த காலத்தின் நினைவுகள் சுகமளிக்குது. அப்போ உயிருள்ளவரை உஷா படம் வர்றப்ப எனக்கு அது குழந்தை பருவம். நான் எனக்கு விவரம் தெரியாத ஒரு ஸ்கூல் பாயாக நான் இருக்கேன். அப்போ இந்த படத்தை பார்க்க நான் ஆசைப்பட்றேன். எனக்கு அப்போ அது நடக்கலை. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு பருவத்தில் கொண்டாடப்பட்ட படங்களை இன்னொரு காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் ரசிப்பதுன்னு ஒன்று இல்லை. இப்போ சூர்யா அறிமுகமாகி கொஞ்சம் அப்போ தான் ஒரு நந்தாவுக்கு பின்னாடி தான் அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. மௌனம் பேசியதெல்லாம் நந்தாவுக்கு பின்னாடி வெளிவந்த படம், அதே படத்தினுடைய அந்த அபரஜித் நிறுவனத்தினுடைய திரைப்படம் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிற சூர்யாவுக்கும் இப்போ இருக்கிற சூர்யாவுக்குமான அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன், என்ன தான் நீங்கள் யூடியூப்லேயோ அல்ல ஓடிடி தளத்துலேயோ பார்த்தாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கவே முடியாது. அதனால் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏன் வருது அப்படின்னா, சமகாலத்தில் கதைப்படங்களே இல்லை, ரொம்ப குறைந்து விட்டது. ரொம்ப நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 படம் ரிலீஸ் ஆனால் 2 படத்தில் தான் கதை இருக்குங்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் படம் எடுக்கிறோம், பேன் இண்டியா படம் எடுக்கிறோம்லாம் சொல்லி நம்ம உயிர் எடுக்கிறாங்க, போதையை கடத்துறாங்க, 100 பேரை கொள்கிறாங்க, தலையில் குண்டை போடுறாங்க, குறவலையை குறகுறன்னு அறுக்கிறாங்கிறதெல்லாம் ஆக்ஷன் காட்சிங்கிற பேரில் கொடிய வன்முறையை காட்டுறான். அப்போ மென்மையான உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பழைய படங்களுக்கு மார்க்கெட் வருகிறது. பழைய திரைப்படங்களை எப்படி நாம் ரசிக்கிறோமோ அது மாதிரி தான் இந்த படங்கள் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திரைப்படத்துறை அப்படின்றது இன்றைக்கி ஒரு ஃபேஷன், அது ஒரு ஆர்ட் வடிவம். எல்லோரும் அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்க ஏதோ நாடகங்களில் நடிச்சிருப்பாங்க, அப்படிலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை இதற்குன்னு சில பேர் பிரத்யேகமாக தயாராகிட்டு இருப்பாங்க, இல்லை வேலை வாய்ப்பு இதில் போனால் பணம் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுக்காக வந்திருக்கலாம். அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து இன்றைக்கி நல்ல வசதியாக இருக்கக்கூடிய, நல்ல படிப்பு இருக்கக்கூடியவங்க, வேறு வேறு துறைக்கான வாய்ப்புகள் கிடைத்து கூட அதையெல்லாம் விட்டு விட்டு சினிமாவுக்கு வரக்கூடிய அந்த ஆர்வம் ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அது எல்லா துறையிலையும் கிடைக்கிற எவ்வளவு தான். நீங்கள் இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார் ஈரோட்டில், அவர் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு விமானத்தில் போகிறாருன்னா அவரை யாருக்குமே தெரியல. ஆனால் நீங்கள் கஞ்சா கருப்பு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு யோகி பாபா போகிறாருன்னு வச்சுக்கோங்க, யோகி பாபா சுற்றி ஒரு 10 பேர் செல்ஃபி எடுக்கிறார்ல.
இந்த புகழ் வெளிச்சம் என்பது கலைஞர்களுக்கு மட்டும்தானே கிடைக்குது, தொழில் அதிபர்களுக்கு கிடைக்கல, ஜட்ஜுக்கு கிடைக்கல. நிறையா நீதியரசர்கள்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் எதுக்கு வந்து விழாக்களுக்கு அழைத்தா விரும்பி வர்றாங்க அப்படின்னா, விழாக்களுக்கு போகிறது மூலமாக அவங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது. நிறையா பேர் கம்பன் கழகத்திற்கெல்லாம் போவாங்க, குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறேன், புதிதாக ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கி வைக்கிறேன், அப்படிலாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு பார்த்தா, அவர்கள் வந்து கோர்ட்டில் மட்டும்தான் அவங்க பெரிய ஆள். சாதாரணமாக அவங்க போய் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க, பாண்டி பஜாருக்கு போகிறாங்க, ஒரு கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை யாருக்குமே தெரியாது. அவரோட டிரைவருக்கு மட்டும்தான் அவர் ஜட்ஜுன்னு தெரியும். அந்த காரை பார்த்தா வேணால் ஒரு சிலருக்கு தெரியலாம், அரசாங்க காரில் வர்றாரு வெளில வரும்போது, அவ்வளோதான் தெரியுமே தவிர. அப்போ இந்த புகழ் என்பது எல்லாருக்குமானதாக இல்லை. கலைஞர்களுக்கு தான் புகழினுடைய உச்சியில் சிகரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அதனால் கலைத்துறையில் நம்மளும் வரணும், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணுங்கிற ஆர்வம் சில பேருக்கு இருக்கிறது. அதனால் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வறுமைப்பட்டவர்கள், போக்கிடம் இல்லாதவர்கள் தான் நாடக கம்பெனியில் வந்து சேர்ந்தாங்க, சினிமாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்படிங்கிறதுலாம் போய் மிகப்பெரிய குடும்பங்களில் இருந்து, செல்வந்தர்களாக இருக்கிற குடும்பங்களில் இருந்து, மிகப்பெரிய அரசியல் அதிகாரமிக்க குடும்பங்களில் இருந்து, சங்கர் மாதிரி பெரிய இயக்குனருடைய மகள்லாம் வந்து கதாநாயகியாக வரணும், இந்த மாதிரி பெரிய குடும்பங்கள்லாம் இருந்து கதாநாயகியில் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான துறையாக அது மாறும். இப்போ நீங்கள் அது ஒரு விமர்சனமாக பல பேர் வைக்கிறாங்கல்ல. நீங்கள் சங்கருடைய மகள் நடிக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு பெரிய பிரபலமான இயக்குனருடைய மகள் அப்படிங்கிறப்ப ஒரு மரியாதை வரும். அந்த தொழிலுக்கு மரியாதை வரணும்னாலே, நடிகை என்றாலே வேறு மாதிரியான பார்வைகள் இருக்குல்ல, அது வந்து களையப்படணும். அப்படின்னாலே இந்த மாதிரி பெரிய இடங்கள்லேருந்து நடிப்பதற்கு வரணும். ஏன்னா எல்லா துறையிலும் இருந்தும் கலைத்துறைக்கு வருகிற போது புது ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சாதாரண ஆளுகள் மட்டுமே, இப்போ நீங்கள் பாரதி ராஜா வந்ததுனால தெக்கத்தி வாழ்க்கை பதிவாகுதுல்ல, ஒரு தங்கர் பச்சான் சினிமாக்குள்ளே வர்றதுனால வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை நமக்கு தெரியாதுல்ல. அலையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் இந்த மாவட்ட திண்டிவனம் பகுதிகளில், பண்ருட்டி மாதிரி ஊர்களில் இந்த பகுதிகள் சார்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியாதுல்ல. அப்போ இப்போ முழுக்க முழுக்க இஸ்லாமிய வாழ்வியலை மையமாக வைத்து மீரா கதிரவன் ஒரு இயக்குனர் ஹபீபின்னு ஒரு படம் எடுக்கிறார். அதில் முழுக்கவே இஸ்லாமிய வாழ்க்கை முறை தான், வேறு கேரக்டர்ஸே கிடையாது. எல்லா படத்துலையும் ஒரு துணை கதாபாத்திரம் தானே வரும், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான் முஸ்லீமா, அப்படி தானே வரும். அல்லது கொடூரமான படங்களில் தீவிரவாதியாக இருக்கான், குண்டு வைக்கிறான்னு வரும். அப்படி இல்லாமல் சராசரி மனிதர்களாக நம்மளோட பயணிக்கக்கூடிய மனிதர்களில் இஸ்லாமியர்கள் என்னவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய திருமண வாழ்க்கை முறை என்னவாக இருக்குது, அவங்களுடைய மரணம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் வந்து வாழ்க்கையை வந்து அவங்க பார்க்குறாங்க, எப்படி கலை ரசனையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதையெல்லாம் மையமாக வைத்து ஒரு எமோஷ்னலான ஃபேமிலி ட்ராமா, ஒரு காதல் கதையை வந்து ஹபீபிங்கிற பேரில் மீரா கதிரவன் எடுக்கிறார். இப்போ நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம இப்போ வந்து ஒரு பாரஞ்சித் வந்ததுனால தானே நமக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வழியை வந்து உணர முடியுது. ஒரு பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு படம் வருகிற போது தான் தென் மாவட்டங்கள் இப்படி ஒரு வன்மமெல்லாம் இருக்கிறாங்க, சாதிய வன்மத்தோடு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வை பிரசன்ட் பண்ண முடியுது. அப்போ எல்லா துறை சார்ந்தும், எல்லா சமூக பின்னணி சார்ந்தும், எல்லா பேக்ரவுண்டு சார்ந்தும் புதிய புதிய கலைஞர்கள் வந்தால் தான் அது நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். குறிப்பாக ஏதாவது ஒரு சமூகத்தில் ஒரு குற்றச்செயல்பாடு நடந்தால் அது இந்த திரைப்படத்தை பார்த்து நான் இப்படி செய்தேன்னொடனே அந்த விமர்சனங்கள் வந்து அதிகமாக நிற்கும். ஆனால் நேர்மறையான விமர்சனங்கள் ரொம்ப குறைந்து இருக்குது. இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க மஞ்சுளான்னு. அவங்க ஏன் நான் இந்த துறைக்கு வந்தேன்றது என்ன விதின்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் இளங்கலை பட்டம் படிக்கும்போது நான் சட்டம் பயில, முதுகலை படிக்கும்போது நான் தோணுனது காரணம் வந்து விதி திரைப்படம் அப்போ தான் வந்துச்சு. சுஜாதான்றத கதாபாத்திரத்தை பார்த்து தான் எனக்கு வந்து சட்டம் பயிலணும் ஆசை வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்வில் கொண்டு வந்திருக்குது திரைப்படங்கள்னால். இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையவே இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜெய்பீம் படத்தில் ஒரு இருளர் சமூகத்தினுடைய ஒரு அரச பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை அடித்து கொன்னுட்டாங்க இப்போ வந்து அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு வழக்கறிஞர் தான் வந்து அவங்கள மீட்டு அந்த அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தர்றாரு. அந்த சூர்யா கேரக்டர் நடிக்கிறார். இப்போ ஒரிஜினலாக அந்த நீதிபதி யார் அப்படின்னா சந்துருங்கிறவர் தான் அந்த நீதிபதி. அப்படிங்கிறப்ப இந்த படத்தை பார்க்குற போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு வழக்கறிஞர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிற உந்துதல் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏற்படும். இப்போ சமீபத்தில் கூட வழக்கறிஞர் பாப்பா மோகன் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் சொல்கிறாரு, தன்னலமே இல்லாத சமூகத்திற்கு போராடுகிற ஒரு நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களை நான் என் வாழ்நாளில் உருவாக்கி விட்டு தான் நான் சாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அப்போ தான் என் வாழ்க்கை நிறைவு பெற்றதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ ஒரு யாரை வேண்டுமானாலும் ஒரு முதலமைச்சரை குற்றவாளி கூண்டில் ஏற்ற முடியுதுல்ல, ஒரு நீதிபதி விசாரணையில் வந்து பல நிறுத்த முடியுதுல்ல. மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறவங்களெல்லாம் இந்த அரசுக்கு எதிராக நீ வந்து இப்போ ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு, 1.5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காருன்னா அவரை கூண்டில் ஏற்ற முடியும்ல. இப்போ இது சட்டத்தினுடைய சாகசம் என்ன இருக்குது, சட்டத்தின் வழியாக எப்படி நீதிகள் வந்து பெறப்படுது அப்படிங்கிறப்ப விதி திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக ஒருத்தி வந்து வாதாடி நீதியை பெற்றுத்தருகிறாள்னு ஒரு படம் அது. அப்போ பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வந்து வழக்கறிஞருடைய வாதம் வந்து அதில் வந்து ஒரு சுடரை ஏற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பார்த்துட்டு ஒரு இளம் வயதில் ஒருத்தர் வழக்கறிஞராகி ஜட்ஜாக இருக்கிறாங்கங்கிறது இருக்குல்ல. அப்போ சினிமா மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது. அது குற்ற சிந்தனையை தான் தூண்டணும்னு அவசியம் இல்லை, நல்ல சிந்தனைகளையும் அது தூண்டணும். அதனால் அது மாதிரி திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்கள் எடுக்க வேண்டியதனுடைய அவசியம் இருக்குல்ல. இப்போ விதி படத்தை எடுத்தவங்களுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதை விட ஒரு பெரிய அவார்டு என்ன இருக்க முடியும்? ஒருத்தர் ஜட்ஜை உருவாக்கி இருக்கிறார்ல, இது சாதாரண விஷயமா ஒருத்தர் ஜட்ஜை உருவாக்குறது, ஒரு சட்ட வல்லுநராக ஒரு உருவாவது இருக்குல்ல. இப்போ ஒரு திரைப்படம் என்பது வெறுமனே வேடிக்கை அல்ல, கேளிக்கை அல்ல, அதை தாண்டி சமூகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை, உள்ளுணர்வை தூண்டக்கூடியது அப்படிங்கிறது தான் அது காட்டு. நன்றி.